பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே என்னை மன்னித்தவர் நீரல்லவோ, ஆராதனை உங்களுக்கு தான். என்னை மன்னித்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே என்னை ஆட்கொண்டவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை ஆட்கொண்டவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து மகிமையால் கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். சங்கீதம் 56:3 நாம் பார்த்தால், நான் பயப்படுகும் நாளில் கர்த்தரை நம்பிடுவேன். அழகான ஒரு விசுவாச அறிக்கையை தாவீது சொல்லுகிறார். பயப்படுகிற நாளில். இன்றைக்கி உலகத்தில் ஒவ்வொரு காரியங்களும் மனிதர்களை பயமுறுத்துது. சொல்கிறாங்க புது புது வியாதி வரப்போகுது, கொரோனாவை காட்டிலும் கொடியது அப்படின்னு சொல்கிறாங்க. மரண பயங்கள், வியாதி வந்துட்டால் ஒரு பயம், வேலையில் ஒரு பயம், தொடர்ந்து இந்த வேலை நிலைக்குமா, வருமானத்தை குறித்து தொழிலை குறித்து பயம், பிள்ளைகளை குறித்து பயம். ஒவ்வொரு காரியத்திலுமே மனிதர்கள் பயந்து 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 செய்ய வேண்டியிருக்கிறது, வாழ வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த பயப்படுகிற நாளிலே தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை நம்புவேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ப்ராக்டிக்கலாக ஒரு அனுபவித்த மனுஷன். கோலியாத்தை கொன்று இஸ்ரவேலுக்கு ஒரு ஜெயத்தை தேடி தந்தபோது பெண்கள் எல்லாம் பாடுறாங்க. ஆனால் சவுலுக்கு அதை பிடிக்கவே இல்லை. ஏனென்றால்
சவுலுக்கு பிறகு யோனத்தானன் தான் அந்த ராஜ்யத்துக்கு வரணும்னு சொல்லி வாரிசை உருவாக்கிட்டு இருக்கிறார். இப்போ தாவீதை ஜனங்கள் நேசிக்கிறாங்க, பின்பற்றுகிறார்களே, இது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி அவனை எப்படியாவது அகற்றிடணும், இந்த ராஜ சமூகத்தில் இருக்கக்கூடாது, இராணுவத்தில் இருக்கக்கூடாது, வனாந்தரத்துக்கே விரட்டிடணும்னு சொல்லி பண்ணுறான். எந்த அளவுக்கு துணிகரமாய் சவுல் செய்தான் என்றால், தன் இரண்டாம் மகளாகிய மீகாலையே தாவீது கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளை வச்சே கொண்டு நினைச்சான். ஆனால் தாவீதை தேவன் கூட இருந்து தப்புவித்தார். அப்போ இந்த தாவீதுக்கு ஒரு மரண போராட்டம், மரண இருளின் பள்ளத்தாக்கு. சங்கீதம் 23:4 சொல்கிறாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும். அப்போ பொல்லாப்புக்கு பயப்படுன்றாரு, மரண பயம். அது மட்டுமா, இன்னைக்கு பிடிச்சிருவேன், நாளைக்கு பிடிச்சிருவேன். 27ஆம் சங்கீதம் 1 சொல்கிறாரு, கர்த்தர் என் ஜீவனில் பலனானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? எனக்கு விரோதமாய் ஒருவன் பாளையம் இறங்கினாலும் பயப்பட மாட்டேன்னு சொல்கிறார். ஒரே பயம் நிறைந்த இந்த வாழ்க்கையில் கர்த்தர் இந்த தாவீதை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சித்தாரா. 34ஆம் சங்கீதம் 7 பார்க்கும்போது, நான் கர்த்தரை தேடினேன், எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார், ரட்சித்தார் என்று சொன்னார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்ன பயம் உங்களுக்கு? என்ன போராட்டம்? யார் உங்களை மிரட்டுறா? எந்த காரியங்கள் உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்குது? எது வெள்ளம் தலைக்கு மேலே போவது போல ஒரு எல்லை மீறி போய்விட்டது என்று வேதனையோடு ஒவ்வொரு நாளும் பயந்து 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 வாழுகிறீர்களா? வருமானத்தை குறித்து பயம், தொழிலை குறித்து பயம், மற்ற மனிதர்களை குறித்து பயம், என்ன ஆயிருமோன்ற ஒரு பயம். பயப்படாதீங்க. பயப்படுகிற நாளில் நீங்கள் மனுஷனை நம்பக்கூடாது. அவரை தெரியும், இவரை தெரியும், இவரை போய் பார்த்துட்டு வரேன், இங்கே போகிறேன், இவரை நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணட்டும், சப்போர்ட் பண்ணட்டும், தாங்கட்டும். இல்லை, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். இதைத்தான் தாவீது செய்தான். நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன் என்றார். அப்படி நம்பினான், கூப்பிட்டான், தேவன் உதவி செய்தார். ஆண்டவராகிய தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாருங்க. ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன் என்றவர். இன்றைக்கு பயப்படாதேன்னு சொல்லவர். உங்களை சூழ்ந்திருக்கிற, உங்களை மூடியிருக்கிற, உங்களை பயமுறுத்துகிற எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்களாக்கி இந்த நாளிலே அற்புதமாய் ஆச்சரியமாக உங்களை நடத்த போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேருடைய பயத்தையும் போராட்டத்தையும் பிரச்சனையும் மாற்றி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், வழி நடத்தும். உங்கள் தயவும் கிருபையும் வல்லமை இறங்கி நடத்தட்டும், பலப்படுத்தி காத்துக்கொள்ளும், சகாயம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு பேசியிருப்பார். தொடர்ந்து இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமீன்.